ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜெய்ஸ் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏர்லோப் பேட்ச் ஹேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம காது ஓட்டை பெருசாக இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி ஹெவியான வெயிட்டான கம்மல் வந்து நம்ம காதில் போடும்போது காது இழுத்துட்ருக்கும். அதேமாரி அந்த ஓட்டை வந்து கம்மலுக்கு மேலே கூடி அசிங்கமாக தெரியும். அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்காக காது ஓட்டைக்கு பின்னாடி, அதாவது காதுக்கு பின்பக்கம் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஓட்டுவாங்க. அந்த ஸ்டிக்கருக்கு பேர் தான் ஏர்லோப் ஸ்டிக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏர்லோப் ஸ்டிக்கர் இல்லைன்னா ஏர்லோப் பேட்சை காதுக்கு பின்னாடி ஒட்டிட்டு நம்ம வந்து கம்மல் போடும்போது காது வந்து இழுக்காமல் இருக்கும். அதேமாதிரி அந்த ஓட்டையும் வெளியே தெரியாமல் இருக்கும். நல்லா சிக்குன்னு இருக்கும், பெயின் இருக்காது. அந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப்ஸ் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் ஷாப்ஸ்லலாம் வந்து அவைலபிளாக இருக்குது. அதேமாரி சில ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லேயும் அது வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 pairs, 10 pairs இல்லைன்னா 20 pairs அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அந்த ஸ்டிக்கர். அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 120 ஆரம்பித்து 200, 250, 300 அப்படின்னு அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கும். நான் வந்து அந்த ஏர்லோப் பேட்சுக்கு பதில் நான் வேறு ஒரு ஸ்டிக்கர் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் வேறு ஒரு பொருள் யூஸ் பண்ணி தான் நான் இந்த மாதிரியான ஹெவி இயரிங்ஸில் வந்து வேர் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பொருள் யூஸ் பண்ணுறேங்கிறத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த பொருள். இதுக்கு பேர் டிரான்ஸ்போர்ட் டேப் இல்லைன்னா மைக்ரோபோர் டேப்புன்னு சொல்லுவாங்க. இது எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்கும். இது வந்து மெடிக்கல் ஃபீல்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேப் தான். இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஹெவியான இயரிங்ஸ் எல்லாமே வேர் பண்ணுறேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா 3mm, அதாவது 3mm டிரான்ஸ்போர்ட் டேப் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எடுத்துருவாங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 90 rupees தான், அதாவது 90 ரூபா தான். இந்த டேப் நான் வாங்கி கிட்டத்தட்ட 4 yearsக்கு மேலே இருக்கும். ஒவ்வொரு டைம் நம்ம ஹெவியான கம்மல் வேர் பண்ணும்போதும் நான் வந்து 1/2 inchலேருந்து 1 inch அளவுக்கு தான் வெட்டி எடுப்பேன், அதாவது ஒரு காதுக்கு. அப்படிங்கும்போது 2 காதுக்குங்கும்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 2 inch அளவுக்கு தான் நான் ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து வெட்டி எடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் இந்த டேப் பார்த்திங்கன்னா நிறைய மீட்டர்ஸ் இருக்குது. ஸோ பல வருஷங்கள் இது யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து 90 rupees ஸ்பெண்ட் பண்ணி இந்த டேப் வாங்கி வச்சிட்டிங்கன்னா பல வருஷம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது வந்து பெஸ்ட்டான ஒரு ஐடியாவாக இருந்தது. அதனால தான் நான் இந்த டேப் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டேப் வந்து நான் மெடிக்கேட்டட், அதனால் எக்ஸ்பைரி அந்த மாதிரியான ஒரு விஷயம் இதில் கிடையாது. ஸோ இது வந்து நம்ம எவ்வளோ நாள்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ காதுக்கு பின்னாடி ஒட்டும்போது நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறதும் தெரியாது. அந்த ஏர்லோப் பேட்ச் மாதிரியே தான் இருக்கும். ஐ திங்க் ஏர்லோப் பேட்சுமே இந்த மாதிரியான மெட்டீரியலை தான் செஞ்சுருப்பாங்க. சரி, இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டிக்கரை ஒட்டி நம்ம கம்மல் போட்டால் நம்ம கம்மல் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ என் காதலையே நான் ஒட்டி நானே வந்து வீடியோ எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு பேப்பரில் ஓட்டையாக போட்டிருக்கேன். பஞ்சிங் மிஷின் வச்சு ஓட்டை போட்டு இதில் வந்து உங்களுக்கு வந்து நான் கம்மலை மாட்டி காட்ட போகிறேன். இந்த பேப்பரை காதாக இமேஜின் பண்ணிக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கம்மலை ஓட்டையில் டைரெக்டாக நான் மாட்டி காட்டுறேன். இது பேப்பர் அப்படிங்கிறனால இது ஸ்ட்ரெச் ஆகாமல் இருக்குது. இந்த மாதிரி ஹெவி கம்மல் போடும்போது காதுனா ஸ்ட்ரெச் ஆகும். இது பேப்பர் அப்படிங்கிறனால ஸ்டெடியாக இருக்குது, ஸ்ட்ரெச் ஆகாமல். ஸோ 2வது கம்மலை நம்ம ஸ்டிக்கர் ஒட்டி எப்படி மாட்டணுங்கிறதையும் காட்டுறேன் வாங்க. இப்போது இந்த டிரான்ஸ்போர்ட் டேப் எடுத்துகிட்டு 1/2 inchலேருந்து 1 inch வரைக்கும், அதாவது உங்களோட ஹோல் சைஸை பொறுத்து, உங்கள் ஹோல் வந்து நல்ல நீளமாக பெருசாக இருந்துச்சுன்னா உங்கள் ஹோலை ஃபுல்லு கவர் ஆகிற மாதிரி இந்த ஸ்டிக்கர் ஒட்டணும். அண்ட் மேலே வந்து கொஞ்சம் ஸ்டிக்கர் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. லென்த் வந்து மேல் பக்கம், ஓட்டைக்கு மேல் பக்கம் ஸ்டிக்கரோட லென்த் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. இந்த மாதிரி ஒட்டிக்கிடணும். ஸோ காது ஓட்டைக்கு பின்னாடி இந்த மாதிரி ஓட்டிட்டு, அதேமாதிரி கம்மல் போடும்போது நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னா, இந்த கம்மல் போடும்போது இந்த ஸ்டிக்கரில் கீழே தள்ளி குத்தக்கூடாது. அதாவது நம்ம ஓட்டையில் கொஞ்சம் மேலே தள்ளி, ஓட்டையோட மேலே நம்ம வந்து கம்மல் வந்து போடணும், பஞ்ச் பண்ணி போடணும். இந்த மாதிரி போடணும், ஓகேவா? இப்படி போட்டுட்டு நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா பாருங்கள், இப்போ இந்த 2 கம்மலுக்கு வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஸ்டிக்கர் இல்லாமல் நம்ம போட்ட கம்மலுக்கும் ஸ்டிக்கர் போட்டுட்டு நம்ம போட்ட கம்மலுக்கும் எவ்வளோ வித்தியாசம் தெரியுது பாருங்கள். இது எவ்வளோ லெஃப்ட் சைடில் இருக்க கம்மல் எவ்வளோ கீழே இறங்கி இருக்குது, ரைட் சைடில் இருக்க கம்மல் நம்ம எப்படி குத்தி இருக்கோமோ, அதாவது ஸ்டிக்கரில் தான் அது குத்தி இருக்கோம் அப்படிங்கிறனால அது அப்படியே நிற்கிது பாருங்கள். நல்லா அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கும்.
ஸ்ட்ரெச் ஆகாது. நம்ம ஸ்டிக்கரில் வந்து குத்தி போட்டிருக்கு அப்படின்னால கம்மல் வந்து கீழே இறங்காமல் அதோட பிளேஸ்லேயே நிற்கும். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஸ்டிக்கர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஏர்லோப் பேட்சையும் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த டிரான்ஸ்போர்ட் டேப்புக்கு பதில் இன்னொரு பொருளும் நம்ம ஏர்லோப் பேட்சாக யூஸ் பண்ணலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் வாஷ் ப்ரூஃப் பேண்டேடு தான். ஸோ இந்த பேண்டேடை கூட நம்ம ஏர்லோப் பேட்சாக யூஸ் பண்ணலாம். டிரான்ஸ்போர்ட் டேப்பை விட இதோட அதசிவ்னஸ், இந்த பேண்டேடோட அதசிவ்னஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பேண்டேட் நடுவில் இருக்கிற மெடிக்கேட்டட் போர்ஷனை விட்டுட்டு அந்த 2 சைட்ஸ்லேயும் இருக்கிற ஸ்டிக்கரை வந்து நம்ம ஏர்லோப் பேட்சாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிரான்ஸ்போர்ட் டேப்போட இதோட அதசிவ்னஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தாராளமாக 15 days வரைக்கும் நம்ம காதில் இந்த ஸ்டிக்கர், அதாவது இந்த பேண்டேட் வந்து ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் ரஃப் யூஸ்க்கு பெரிய கம்மலாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் கண்டினியூஸாக இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம காதில் 15 days வரைக்கும் ஒட்டிக்கலாம். சிலவங்களுக்கு வந்து காது ஓட்டை ரொம்ப பெருசாக இருக்கும். சின்ன கம்மலாக போட்டாலுமே பெரிய ஓட்டையாக இருக்கனால கீழே இறங்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க இந்த பேண்டேடில் உள்ள ஸ்டிக்கரை வந்து நீங்கள் ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னா 15 days, அதாவது கண்டினியூஸாக நீங்கள் வந்து காதிலே ஒட்டிக்கலாம். தண்ணி பட்டாலுமே அந்த காது ஊறுறது அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையுமே வராது. ரொம்ப சேஃபான ஸ்கின்னு தான் இந்த பேண்டேட். நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய ஓட்டை இருக்கிறவங்க கண்டினியூஸாக இந்த ஸ்டிக்கரை ஒட்டி நீங்கள் கம்மல் போடும்போது நாளாக உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் வந்து சின்னதாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஹேக் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.